1878 ஆண்டு டிசம்பர் 18 ஜோசப் ஸ்டாலின் பிறந்தார். ஜோசப் ஸ்டாலின் 1878 ஆண்டு டிசம்பர் 18 அன்று ஜார்ஜியாவில் உள்ள கோரி நகரில் பிறந்தார். அவரது இயற்பெயர் யோசிப் விசாரியோனோவிச் ஜுகாஷ்விலி ஆகும். எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் சிறுவயதில் பல சிரமங்களை எதிர்கொண்டார். ஆரம்பத்தில் மத போதக கல்வி பயின்றாலும் பின்னர் புரட்சிகர அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார். இளம் வயதிலேயே மார்க்சிய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட ஸ்டாலின் ரஷ்ய பேரரசுக்கு எதிரான புரட்சிகர இயக்கங்களில் சேர்ந்தார். பலமுறை கைது செய்யப்பட்டு சைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த அனுபவங்கள் அவரது அரசியல் மனப்பாங்கை கடுமையாக மாற்றின. 1917 ஆண்டு நடந்த ரஷ்ய புரட்சியில் ஸ்டாலின் முக்கிய பங்கு வகித்தார். விளாடிமிர் லெனினுடன் இணைந்து போல்ஷெவிக் கட்சியில் செயல்பட்டார். புரட்சிக்கு பிறகு உருவான சோவியத் அரசாங்கத்தில் அவர் பல முக்கிய பதவிகளை வகித்தார். 1924 லெனின் மறைந்த பிறகு அதிகார போட்டியில் வெற்றி பெற்று ஸ்டாலின் சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக உயர்ந்தார். அவர் ஒரே மனித ஆட்சி முறையை உருவாக்கி அனைத்து அதிகாரங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அரசியல் எதிரிகளை கடுமையாக ஒழித்தார். ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் சோவியத் ஒன்றியம் வேகமான தொழில்துறை வளர்ச்சியை கண்டது. விவசாயத்தில் கூட்டுப்பண்ணை முறையை அறிமுகப்படுத்தினார். ஆனால் இதனால் பஞ்சம், மக்களின் துன்பம் மற்றும் கோடிக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. 2ஆம் உலகப் போரின் போது ஸ்டாலின் சோவியத் ஒன்றியத்தை நாசி ஜெர்மனிக்கு எதிராக வழிநடத்தினார். ஸ்டாலின் கிராட் போர் சோவியத் வெற்றிக்கு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. போருக்கு பின் சோவியத் ஒன்றியம் உலகின் முக்கிய வல்லரசாக உருவெடுத்தது. 1953 ஆண்டு ஜோசப் ஸ்டாலின் மரணமடைந்தார். அவர் சோவியத் ஒன்றியத்தை ஒரு வல்லரசாக மாற்றிய தலைவராக பாராட்டப்படுவதோடு கடுமையான அடக்குமுறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்காக விமர்சிக்கப்படுகிறார். வரலாற்றில் அவர் ஒரு சிக்கலான மற்றும் சர்ச்சைக்குரிய தலைவராக நினைவு கூறப்படுகிறார்.